போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நூல்வழி சீரீஸில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 2ல் இருக்கும் பட்டமரம் என்னும் பாடப்பகுதியில் உள்ள ஒரு நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கவிஞர் தமிழொலி 1924 to 1965 புதுவையில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்கான பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலைப்பற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலியவை இவர்களின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. இப்பாடப்பகுதி தமிழ் ஒலியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவிஞர் தமிழொலி தான் இந்த பட்டமரம் என்னும் நூலை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இவரோட காலம் பார்த்திங்கன்னா 1924 to 1965. நல்லா பார்த்துக்கணும். 1924 to 1965 தான் இவரோட காலம். இந்த கவிஞர் தமிழொலி எங்கே பிறந்தார் அப்படின்னா புதுவையில் பிறந்தவர். இவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். இதுவும் கூட்டுரை காரணங்களில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனோட மாணவராகவும் விளங்கியவர். இவர் மக்களுக்கான படைப்புகளை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னா நிலைப்பற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் இதெல்லாம் இவரோட படைப்புகள். இவரோட படைப்புகளுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்னன்னா நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. நிலைப்பற்ற சிலை அப்படின்ட்டுருக்கா, சிலையாக நின்ற வீராயி. காரணம் கவிஞனோட காதல்னால் அவங்க சிலை போல் நின்றுருக்காங்க. அதாவது நிலைப்பற்ற சிலை போல் நின்றுருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, நல்லா அதிகமான குருவி இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழர் சமுதாயம், இப்போ தமிழர் சமுதாயம் பட்டமரமாக இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாதவி காவியம், இந்த கண்ணப்பன் மாதவியோட எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்காக இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மே தினம் வரட்டும் அப்படின்னு காத்திருக்காங்க. அதான் மேதினமே வருக, மேதினம் எப்போ வருதோ அப்போ போனவங்க வந்துடுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டு நான் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 2ல் இருக்கும் பெரிய புராணம் என்னும் பாடப்பகுதியில் உள்ள சுந்தரரின் ஒரு நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடல் அடிகளிலும் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமையே காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசனின் 2ஆம் குலோத்துங்க அவை முதலமைச்சராக இருந்தவர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டியுள்ளார். இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் பாயிண்ட், சுந்தரர் இயற்றியது தான் திருத்தொண்ட தொகை. இந்த திருத்தொண்ட தொகையில் அடியார் பெருமையை இந்த திருத்தொண்டை அடியார் பெருமைகளை கூறுது. இதை சிறிது பெருசாக்கி தான் நம்பியார் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி, சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை அதை பெருசாக்கி தான் நம்பியார் எழுதப்பட்ட திருத்தொண்ட திருவந்தாதி எழுதப்பட்டது. அந்த பாடலில் அடியாரின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு பாடலிலும் அடியார் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த 2 நூலையும் அடிப்படையாக கொண்டு தான் சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றியிருப்பார். பெரிய புராண நூலில் ஒவ்வொரு அடியாக 63 சிறப்புகளை, அதாவது 63 நாயன்மார்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களின் சிறப்பை விளக்குவதாக பாடப்பட்டது தான் திருத்தொண்டர் புராணம், அதாவது பெரிய புராணம். இந்த சேக்கிழாரோட சுந்தரரோட காலம் அப்படின்னா கிபி 12ஆம் நூற்றை சேர்ந்த சேக்கிழாரோட நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. ஜாப் ஓகேஎஸ், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இதுக்கு என்னென்னா ஜாப் ஓகேஎஸ் எல்லாம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்களாக வருவாங்க. ஜாப் ஓகேஎஸ்னு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது.
இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து இவரை புகழ்ந்திருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான் பாடியிருப்பார். சேக்கிழாரோட காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி இதை அடிப்படையாக கொண்டு தான் திருத்தொண்டர் புராணம், அதோட பெயர் தான் பெரிய புராணம் என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 2ல் இருக்கும் புறநானூறு அந்த பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. இது பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமையை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது. இந்நூல் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்றுச் செய்திகளை அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 8 தொகையில் நூல் தான் ஒன்று நம்ம புறநானூறு. இந்த குறுந்தொகை, அகநானூறுலாம் இருக்கு இல்லையா, அந்த வரிசையில் 8 தொகை நூல்களில் ஒன்று தான் இந்த புறநானூறு. இந்த புறநானூறில் வந்து பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை, அதாவது அந்த காலத்து அரசர்களோட வீரம், வெற்றி, கொடை குறித்து வந்து வெளிப்படுத்துமாறு அமைந்த நூல் தான் இந்த புறநானூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய வாழ்வில் மக்களில் அன்றைய நாளில் வாழ்ந்த மக்களோட வாழ்வியல் முறையையும் கூறுகிறது இந்த புறநானூறு. புறநானூறு பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்றுச் செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பண்டைய தமிழர்களின் நிறைய வரலாற்று செய்திகளை அடங்கிய பன்னாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது அப்படின்னு எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. என்னன்னா கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ப்ரீவியஸெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் இதை அடிக்கடி அழுத்தி சொல்கிறேன். அப்படி கேட்டால் புறநானூறு தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 2ல் இருக்கும் தண்ணீர் என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகளையும் எழுதியிருக்கின்றார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தண்ணீர் என்னும் நூலை எழுதியவர் வந்து கந்தர்வன். இது ஒரு பாயிண்ட். இந்த கந்தர்வனின் இயற்பெயர் வந்து நாகலிங்கம். இது வந்து 2வது பாயிண்ட். இந்த கந்தர்வன் வந்து எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னா ராமநாதபுரத்தை சார்ந்தவர். இவர் வந்து என்ன பணி ஆற்றியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் வந்து பணியாற்றியிருக்காரு. இது 3 பாயிண்ட். இவர் வந்து கவிதைகளையும் எழுதியிருக்காரு. இது வந்து கவிதைகள் இருக்காரு. இது வந்து 4வது பாயிண்ட். அப்புறம் சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்பு. இது வந்து சிறுகதை தொகுப்பு. இதை நல்லா பார்த்துக்கணும். இந்த சிறுகதையா, கதையா, கட்டுரையா அப்படின்னு இந்த கவிஞர்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நீங்கள் நல்லா பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதை கூற்றுக்காரணங்களில் கேட்பாங்க. கவிதைன்னு இருக்கிற இடத்துல சிறுகதையை கொடுத்துருவாங்க, சிறுகதைன்னு இருக்க வேண்டிய இடத்துல கட்டுரைன்னு கொடுத்துருவாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கணும். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை வந்து இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டிஎன்பிசியில் வந்து டெய்லியும் ரெகுலராக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை பார்த்து நீங்கள் பயனடையணுன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.